இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து நிறைய பேர் வந்துட்டு ஆக்டர்ஸா இருக்கட்டும், டைரக்டர்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் ஃபீல்டுக்கு வந்துட்டு வந்திருப்பாங்க. என்னதான் வந்துட்டு சினிமா பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருந்தாலும் சினிமால நம்மளோட இடத்த வந்துட்டு தக்க வச்சுக்கிறது அப்படின்றது வந்துட்டு நம்மளோட தனிப்பட்ட திறமையை பொறுத்தது. அப்படி ஒரு பயணத்தை வந்துட்டு உருவாக்கினவங்க தான் அனுஹாசன் அவர்கள். கமலஹாசன் அவரோட குடும்பத்தில இருந்து இவங்க வந்திருந்தாலும், அதாவது கமலஹாசன் அவர்களுடைய மூத்த அண்ணனான சந்திரஹாசன் அவங்களோட மகள் தான் வந்துட்டு அனுஹாசன். அந்த குடும்பத்தில இருந்து வந்ததுனால இவங்களுக்கு சினிமா அப்படின்றது புதுசு கிடையாது. இருந்தாலும் வந்துட்டு அவங்களோட இடத்த வந்துட்டு தக்க வச்சுக்க அவங்க மேற்கொண்ட பயணங்கள்லாம் வந்துட்டு எந்த மாதிரி அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். ஜூலை 15, 1970 வந்துட்டு திருச்சிராப்பள்ளியில அனுராதா அப்படின்ற பேர்ல பிறந்தவங்க தான் அனுஹாசன் அவர்கள். இவங்க கமல்ஹாசன் அவங்களுடைய மூத்த அண்ணனான சந்திரஹாசனுக்கு மகளா தான் வந்துட்டு பிறந்தாங்க. திரைப்பட தயாரிப்பாளரும் வழக்கறிஞருமா தான் வந்துட்டு சந்திரஹாசன் அவர்கள் இருந்தாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமாக்குள்ளே வரணும், சினிமாவில் வந்துட்டு ஹீரோயினாக மாறணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஆரம்ப காலத்தில் இல்லாமல் இருந்தது. இவங்களோட ஸ்கூல் டேஸ் எல்லாமே வந்துட்டு இவங்க திருச்சியில் தான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக ராஜஸ்தானில் இருக்கிற பிஐடிஎஸ் பிலானி அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்துட்டு அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. படிக்கிற காலத்துலேயும் வந்துட்டு இவங்களுக்கு சினிமா மேலே அவ்வளோ ஆர்வம்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அகாடமிக்ஸில் மட்டும்தான் வந்துட்டு இவங்க ஃபோக்கஸ் பண்ணி இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் சினிமாவில் வந்துட்டு இவங்க காலடி எடுத்து வைக்கிறாங்க. அப்படி 1995 வந்துட்டு இந்திரா அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு வெளிவருது. அந்த படத்தில் ஹீரோயினாக தான் தமிழ் சினிமாவில் முதல் முறையாக அனுஹாசன் அவர்கள் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அனுஹாசன் அவர்களுடைய நெருங்கின உறவினரான சுஹாசினி மணிரத்னம் தான் வந்துட்டு எடுக்கிறாங்க இந்த படத்தை. அரவிந்த் சுவாமி கூட சேர்ந்து இந்த படத்துல வந்துட்டு அனுஹாசன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சொசைட்டி வந்துட்டு எந்த அளவுக்கு சொசைட்டில வந்துட்டு யுனைட்டியா இருக்கணும், மக்களோட கஷ்டங்கள்லாம் என்ன, இந்த மாதிரி வந்துட்டு தீம்ல தான் அந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா எடுத்திருப்பாங்க. இதனாலேயே அந்த டைம்ல இருந்த நிறைய ரிவ்யூவர்ஸ், அதாவது விமர்சகர்கள் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஆரம்ப காலத்தில் ஒரு படம் சூஸ் பண்ணும்போதே வந்துட்டு பட்ஜெட் ரீதியாக அந்த படம் பெருசாக இருக்கணும் அப்படின்றது இல்லாமல் சொசைட்டிக்கு ஒரு கருத்து சொல்லக்கூடிய படமாக வந்துட்டு அனுஹாசன் சூஸ் பண்ணியிருக்காங்க, இது நல்லா வரவேற்கக்கூடிய விஷயம் அப்படின்ற மாதிரி கருத்தும் வந்துட்டு அப்போ இருந்தது. அதை தொடர்ந்து நிறைய படங்களில் வந்துட்டு அனுஹாசன் முன்னணி நடிகையாகவும் நடிச்சிருக்காங்க, சைட் கேரக்டர்ஸ்லையும் நிறைய நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரன் மூவியில் வந்துட்டு மாதவன் அவங்களோட அக்காவாக வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து ஆதவன், சர்வம், நலதமயந்தி, புத்தம்புது காலை இந்த மாதிரியான நிறைய மூவிஸில் வந்துட்டு சைட் ரோல்ஸ்லையும் நடிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி ரன் மூவியில் வந்துட்டு இவங்க அக்கா கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க இல்லையா, அதுக்காக தமிழ்நாடு அரசு வந்துட்டு இவங்களுக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருதும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஈவன் இங்கிலீஷில் கூட வந்துட்டு இவங்க மூவிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களோட கெரியரில் வந்து ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது இல்லை ஒரு தனி அத்தியாயம் அப்படி உருவாக்குனது வந்துட்டு சினிமா கிடையாது, அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டெலிவிஷன் தான். ஸ்டார் விஜய் அப்படின்ற ஒரு டிவி ஷோ, அதில் வந்துட்டு காஃபி வித் அனு, இது எல்லாருக்குமே வந்துட்டு மறக்க முடியாத ஒரு ஷோவாக தான் இருந்திருக்கும். அந்த ஷோவில் வந்துட்டு ஆங்கராக இவங்க இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. தொடர்ந்து நிறைய ஆக்டர்ஸாக இருக்கட்டும், டேரக்டர்ஸாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர்ஸ், இப்படி அப்போ இருந்து நிறைய முன்னணி நடிகர்கள், இயக்குனர்கள், இவங்க எல்லாத்தையும் வச்சு வந்துட்டு காஃபி வித் அனு அப்படின்ற ஷோவில் அனுஹாசன் அவர்கள் வந்துட்டு இன்டர்வியூ பண்ணுறாங்க. இந்த ஒரு ஷோ வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நல்ல ஒரு பிரபலமான ஷோவாக மாற்றினதுக்கு முக்கிய காரணமும் வந்துட்டு அனுஹாசன் அவர்கள் தான். அந்த டைமில் செலிபிரிட்டி டாக் ஷோ அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் காமனான ஐடியா, எதுவும் வந்துட்டு யாருக்கும் பிடிக்காத ரீதியாக தான் இருந்தது. ஆனால் அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றினதோட பேர் வந்துட்டு அனுஹாசன் அவர்களுக்கு தான் போய் சேரும். ஸோ ஆக்டர், டெலிவிஷன் ஆங்கர், அதையும் தாண்டி இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா வந்துட்டு ரைட்டிங்கில் வந்துட்டு இவங்களுக்கு நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் மூலமா 2015 வந்துட்டு
சன்னி சைட் அப் அப்படின்ற ஒரு புக்கை வந்துட்டு எழுதியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக். நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு எப்படி நேர்மையாக இருக்கணும், தன்னம்பிக்கைனா என்ன, மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஃபுல்லாமே வந்துட்டு நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அண்ட் சொசைட்டிக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இது எல்லாம் வச்சு அந்த புக்கை வந்துட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு புக் மூலயமா நல்ல ஒரு ரைட்டராகவும் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிது. சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் வந்துட்டு ஒரு நடிகையாகவும் ஒரு ஆக்டராகவும் அதுக்கப்புறம் ஒரு ரைட்டராகவும் வந்துட்டு தனக்குன்னு ஒரு தனி இடத்தையே வந்துட்டு இவங்க உருவாக்கி இப்போ வரைக்கும் அந்த ஒரு கெரியரில் வந்துட்டு இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க. காஃபி வித் அனு அந்த ஒரு ஷோவில் நிறைய பேர் வந்துட்டு இவங்கள ஒரு ரோல் மாடலாக வச்சு தான் பின்னாடி வந்துட்டு ஆங்கர்ஸாக வந்துட்டு உருவானாங்க. ஈவன் நானுமே வந்துட்டு சின்ன வயசில் அந்த ஷோஸ் எல்லாம் பார்த்து தான் வந்துட்டு வளர்ந்தேன். ஸோ அதில் அவங்க ஹோஸ்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், மற்றவங்க கூட வந்துட்டு அன்பாக பழகிற விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு அப்போ ஒரு புது விஷயமா வந்துட்டு தெரிய வந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆங்கர் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு ரோல் மாடலாகவும் வந்துட்டு அனுஹாசன் நிறைய பேருக்கு இருக்காங்க. ஸோ நடிகரையும் தாண்டி வந்துட்டு ஒரு ஆங்கராகவும் வந்துட்டு நல்ல ஒரு துறையில் வந்துட்டு இருந்தாங்க அனுஹாசன் அவர்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ரைட்டராக வந்துட்டு அவங்க இருந்தாங்க. ஸோ ரைட்டிங்கில் வந்துட்டு இந்த சன்னி சைட் அப் அப்படின்ற ஒரு புக்கும் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு வந்துட்டு கொடுத்தது. இவங்க வந்துட்டு இங்கிலீஷில் நடித்த படம் பார்த்தீங்கன்னா திஸ் நவ் அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. ஸோ ஆக்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் வந்துட்டு ஓகே நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம், இதில் நம்ம கொடுக்கக்கூடிய ரோல் எல்லாத்தையும் நல்ல விதமாக கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் அவங்க ஒவ்வொரு கதாபாத்திரமும் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஆக்டராக, ஆங்கராக, ரைட்டராக, டப்பிங் ஆர்டிஸ்டாக சொசைட்டிக்கு தான் நம்ம எல்லாமே பண்ணணும், சொசைட்டிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு யோசிக்கிற ஒரு சமூக சிந்தனையாளராக வந்துட்டு இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கெரியரில் அனுஹாசன் அவர்கள் வந்துட்டு இருக்காங்க. பெரிய குடும்பத்திலேருந்து வந்திருந்தாலும் அவங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் சினிமா மேலே அவ்வளோ ஒரு ஆர்வம் வந்துட்டு இல்லைனாலும் அதுக்கப்புறம் சினிமாவில் நிறைய நல்ல கேரக்டர்ஸ் கொடுத்து நல்ல ஒரு ஆங்கராகவும் நல்ல ஒரு ரைட்டராகவும் வந்துட்டு இருக்கிற அனுஹாசன் அவர்கள் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அனுஹாசன் அவர்களுக்கு எங்களோட ஃபைன் டைம் மீடியா சார்பாக வந்துட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் சந்தியா தாஸ்.